இப்போ டக்குன்னு விஜய் ரசிகர்களுக்குலாம் என்னடா இவங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும், ஏன் கோபம் கூட வரும். இன்னும் இவங்க வாட்டி இஷ்டத்துக்கு விஜய் அண்ணன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறாரு, அவர் இவங்கெல்லாம் வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இஷ்டத்துக்கு அப்படின்னு உங்களுக்குலாம் கோவம் வரும். கோவம் வந்தவங்களாம் அப்படியே விஜய் அவர்கள்ட்ட அவரோட போஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்காரு இந்த பீஸ்ட்டுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கையை வந்து இப்படி காட்டியிருப்பாரு, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இந்த கையை யார் இப்படி காட்டுறா? யாருமே இப்படி காட்ட மாட்டாங்க. பாபா சிம்பிள் இப்படி காட்டுவாங்க, வேறு சிம்பிள்லாம் இருக்குது, ஒத்த விரலை காட்டுற சிம்பிள்ஸ் கூட இருக்குது. அதெல்லாம் காட்டாமல் எதுக்குங்க இப்படி காட்டுறீங்க? துப்பாக்கி சுடுறதுன்னு சொன்னார்னு வைங்களேன், நம்பாதீங்க. ஏன்னா துப்பாக்கி சுடுறதுக்கு எல்லாரும் இப்படி தான் காட்டுவாங்க, யாரும் வந்து இப்படி மடித்து காட்ட மாட்டாங்க. ஸோ இவர் மடித்து காட்டிட்டு இருக்காரு. இதே கை செய்கையை இன்னொருத்தர் காட்டியிருக்காரு. அவர் யாருன்னா நீங்கள் அதை பாருங்கள், பின்னாடி போடுறோம். அவர் பேர் பஃபமெட். இந்த பஃபமெட் வேறு யாரும் இல்லை, சாத்தானுடைய உருவம். சாத்தான் யார்? வேறு யாரும் இல்லை. பைபிள் மற்றும் உங்களுடைய குரான், நீங்கள் தேவ மொழி என்று கருதக்கூடிய குரான்லேயும் பைபிள்லேயும் ஒரு கெட்டவன், இறைவனுக்கு எதிரானவன், மக்களை நாசம் செய்கிறவன், மக்களை சாகடிக்கிறவன், மக்களுக்கு தீங்கு செய்பவன் அப்படின்னு கருதப்படக்கூடிய அந்த சாத்தான், அந்த சாத்தானுடைய உருவத்தில் தான் சாத்தான் இப்படி காட்டிக்கிட்டு இருக்குது. அந்த சாத்தான் இப்படி காட்டிக்கிட்டு இருக்கிறத விஜயும் இப்படி காட்டிகிட்டு இருக்காரு. இப்போ கேட்குற கேள்வி என்னன்னா, சரி இதெல்லாம் கூட நீங்கள் ஏற்றுக்க தேவையில்லை, இதனாச்சும் நீங்கள் யோசிப்பீங்களா? ஏன் எல்லாரும் சாத்தானை காட்டுறீங்க? சினிமா துறையில் சாத்தானுக்கு என்ன வேலை?